ஹாய் கானா முத்தி மீடியா நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட நடித்த என் பேர் நிரஞ்சனா வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து சோலோவாக நான் மட்டும் தான் வீடியோவில் வரப்போகிறேன். இன்றைக்கி நடக்கிற ஒரு ஃபன்னு ஜாலி எல்லாமே நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து மதுரைக்கு போகிறோம். மதுரையில் வந்து நம்ம நண்பர் தமிழரசன் அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறோம். நான், நிரஞ்சனா, பிரினிகா, ஃபவுசி 4 பேர் போகிறோம். அங்கே நடக்கிற ஃபன்னெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிரஞ்சனா வீடு காமிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நம்ம நிரஞ்சனா வீடு. வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஹலோ, ஹாய் ஜிம்மி. ஹாய் நிரு, எப்படி இருக்க? வாங்க 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 வாங்க. என்ன எடுக்கும்போது vlogல எடுத்துட்டு வரீங்க? ஆமா, உங்களை முத உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, வெல்கம். வாங்க. ஹாய் நிரு. ஹாய் ஜிம்மி. நம்ம கானாமுத்தி மீனருக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே நான் நிருவை பார்த்தா அவங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன். இந்த வாட்டி அவங்களுக்கு திறமை பயங்கரமான ஒரு gift கொடுக்க போறேன். கை நீட்டுங்க. ஓகேவா? இதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சி படுவாங்க. ரெடியா? கண்களை மூடுங்க, பாருங்க. அவங்களுக்கு கொடுத்த gift பாக்குறீங்களா நீங்க? நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பல்லி சாக்லேட் நினைச்சேன். எப்பவுமே உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன், இந்த வாட்டி பல்லி. கருப்பாம்பூச்சி கொண்டாடுறேன். ஓகே, போட்டு விட்டுருவேன். சரி, உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு காஃபி டீ ஏதாச்சும் குடுக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, ஜெனரலா இல்ல, நான் குடுக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். vlog எடுத்தா குடுத்துதானே ஆகணும், அதனால vlog வச்சு கேக்குறாரு இல்ல. ஆமா, எனக்கு ஒரு black coffee. ஓகே, வாங்க குடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க வாங்க போலாம் வாங்க. இதுதான் ஹால். சோ திஸ் இஸ் தி சீட்டிங் ஏரியா. டிவி வந்து பெருசா நான் பார்க்க மாட்டேன். ஆமா, நீங்க வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். அது அப்பலாம் இல்ல, நீங்க நடிக்கிறது கரெக்ட்டா இருக்கு. டிவிலாம் எங்க பாப்பீங்க? அப்பலாம் இல்ல, ஜெனரலி மோஸ்டா இருக்க மாட்டோம், டிராவல் பண்ணிட்டு இருப்போம், இல்ல நான் ஊருக்கு போயிடுவேன். அதனால சின்ன செட்டப் தான் இருக்கும் வீட்ல. போலாமா? மேல போலாமா? வாங்க, உங்க வீட சுத்தி காமிங்க. வீட்டு உள்ள படிக்கட்டு, திங்ஸ் வைக்கிற ஏரியா பேசிக்கலி. ஓகே, இங்க தான் வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸஸ், என்னோட பேக்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். சோ கீழே ஹால் பாத்தீங்க, டைனிங் பாத்தீங்க, கிச்சன் பாத்தீங்க. ஓகே, இப்போ வந்து மேல ஹாலும் பாத்துட்டீங்க, என்னோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற இடம். இப்போ என்னோட பெட்ரூம். ஓகே, லெட்ஸ் கோ. ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் சின்னதா ரெஸ்ட் எடுக்கிற ரூம். இது யா. வாவ். என்னோட அப்பா அம்மா, அது நான் தான். அழகா அது இருக்கீங்க. வந்து நானும் தம்பியும். அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஒன்றும் இல்லை, சின்ன செட்டப் தான். நான் ஆக்சுவலி நிறைய வச்சிருந்தேன் இந்த மாதிரி வால்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணணும். பட் இன்னும் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. அது விடுங்க, இங்க என்ன ஒரு பாதி மெடிக்கல் ஷாப் இங்க தான் இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல இல்ல, இதெல்லாம் வந்து என்னோட எசென்ஷியல்ஸ் மாதிரி ஒரு இது. ஓகே ஓகே ஓகே. ஜெனரலி இது நான் உங்களுக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆமா, இதுதான் எனக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். இப்போ வந்து நம்ம செல்லக்குட்டி பெண்ணிகா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹாய். ஹாய் ஜிம்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து சிங்கிள் பர்சன் ஷோ முடிஞ்சு ரொம்ப ஃபீலாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். இன்னைக்கு செம்ம ஃபன் இருக்குது. மதுரைக்கு போகிறோம், சதுர விடுறோம். யார் ஓட்டுறா காரு வந்து எனக்கு தெரியல, யார் ஓட்டுறீங்க? நிரஞ்சனாவும் நானும் தான். ஓகே, நாங்கள் இங்கேருந்து காருக்கு ஏறி கிளம்ப போகிறோம். அவங்க வீட்டுக்கு வந்தேன், ஒரு காஃபி தரலான்னு. அவங்க மட்டும் பார்த்தீங்களா, ஐயோ முட்டா கொடுப்போம், காஃபி கொடுப்போம். சரி, எனக்குலாம் அதெல்லாம் கிடைக்காது, விடுங்க. பட் அவங்க ஒரு வாழைப்பழம் கூட நம்மளுக்கு தரல, அவங்க ஒண்டியாக சாப்பிட்றாங்க. இதுதான் இதோ நம்ம ஏரியா வந்து அவங்களுக்கு இட்டுன்னு போய் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து, கறிகோப் நஷ்டம்லாம் வாங்கி கொடுத்து வேற லெவலில் பண்ணிருக்கோம். என்னடா என்ன பேசிட்டு இருக்க? வா வா போலாம், கிளம்பலாம். வாங்க போவோம், லெட்ஸ் கோ. ஓகே, காரில் ஏறி நாங்கள் பைபாஸில் வந்துட்டோம். நம்ம நிரஞ்சனா தான் டிரைவிங் பண்ணுறாங்க. என்ன நிரோ? நம்ம வர வழியில ஏரி எதுவுமே இல்லையே. ஹாய். கார் ஏரின்னு இந்த மாதிரி ஜோக்க அவாய்ட் பண்ணுங்க. இது நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, படு கேவலமா அடிக்கிறாங்க. ஜிம்மி உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா? சொல்லு. எந்த பேர்டு வந்து பொய் சொல்ற பேர்டு? நீதான் அது. இல்ல, சொல்லு. பேர்டு பொய் சொல்லிட்டே இருக்கும். தெரியல, நீயே சொல்லிட. டக். ஏன்? ஏன்னா அதுதான் பேக்னு சொல்லி ஃப்ரண்ட்ல போகும்.
இல்ல நீ எல்லாம் என் கூட பிறந்ததுனா சின்ன வயசுல தல்காணி வச்சு முகத்துல வச்சு சா வச்சிருப்பேன். ஆனா என்ன பண்றது, பனிக்காக்குள்ள இவ்வளவு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, கிளி ஏன் பச்சையா இருக்கு? அது சரியா வேகலையா? ஆமா. இல்ல ஜிம்மி கிளிக்கிட்டே கிளியை பத்தி பேசும்போது அப்ப நாங்க ரெடியா இருப்போம். சரி, வேற ஏதாச்சும் நிரஞ்சனா நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. ஏன் வந்து காசு நோட்ல காந்தி சிரிச்சிட்டு இருக்காரு? ஏன்னா அவர் அழுதாருன்னா நோட்டு வீரமாயிடும். சூப்பர். பாரு ஃபௌசியே சிரிச்சா. தெரியாம இவங்க கூட நான் டிராவல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி இவ்வளவு மட்டமா கேங்கோட நீ டிராவல் வர? யா புரியுது. ஆனா நல்ல ஜோக்லாம் அப்படி வந்துட்டு யா மன் மதன் இவங்க டீசன்ட்டா இருக்கும். இல்ல என்ன நாங்களும் பேட் வேர்ட்ஸ் தான் இல்ல பேசலாம், நீங்க பேசலாம், பரவாயில்லை. ஓகே 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 ஓகே. ஸ்டாண்டர்ட் மெயின்டெய்ன் ஜோலியா தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா செகண்ட் ஸ்டாண்டர்டா பேபி? இந்த மாதிரி ஜோக்கர் இப்ப பேசாதீங்கடி. ஆமா. ரொம்ப பேட். Gonna go down in flames. இப்போ பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோம். ஹோட்டல் ஆரியாஸா. சொல்லுங்க. ஒருத்தி வந்து ஓட்ட ஆரம்பிச்சா ஒரு தண்ணி பாட்டில் வாங்க கூட எங்கேயும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி ஃபைனலா ஒரு இடத்துல வந்து நிறுத்தி ஏதோ நல்ல இடத்துல நிறுத்திருக்கா ஹோட்டல் ஆரியாஸ்ல. தேங்க்யூ நிரஞ்சனா. எங்க எல்லாரையும் வந்து பேசஞ்சர் பிரின்சஸா வச்சு. இல்ல தேங்க்யூ கிடையாது. வண்டி ஏறனோடனே டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டுன்னு சொல்லி லஞ்சே வந்துருச்சு. ஆக்சுவலி பாவம் ஜிம்மி வந்து ரொம்ப பாவமா இருப்பான். ஏன்னா எங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்துச்சு, நாங்க சாப்பிடவே ரொம்ப பாவம். பப்பு பூவா வேணுமாடி? சூப்பர். அப்பதான் அந்த டேஸ்ட். செம்ம கேரா இருக்குங்க. நிரஞ்சனா வீட்டுக்கு போனாலும் ஒரு காஃபி ஒரு தோசை கூட தரல. எங்கன்னா நிப்பாட்டினா வண்டியே நிப்பாட்டல. லாஸ்டா 2 மணிக்கு வந்து நிப்பாட்டுற. இதெல்லாம் தப்பு தானே? இல்லையா? என்ன பசு? செம்மையா இருக்கு. பாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு இடத்துல டீ காஃபி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். ஒரே டயர்ட் ஆயிடுச்சு. ஒரே காடு வர வழி போறோம். ஆமா. அந்த வழியில அதுக்கு என்ன வினோதமா நீங்க பண்றீங்க? இப்போ என்ன தெரியுமா இன்னொரு விஷயம், இவங்களுக்கு வந்து நான் நிரஞ்சனா காலையில் ஒரு gift கொடுத்தல. இப்போ இவங்க 2 பேருக்கு கொடுக்க போறேன். கை நீட்டுங்க, கண்களை மூடுங்க. ரெடியா? இப்போ அவங்களுக்கு gift கொடுக்க போறோம். கண்ணை மூணாதான் அது ஒரு gift. ப்ளீஸ். அவ கையில கொடுனா கண்ணை திறந்து பாரு. இல்ல 2 பேருக்கும் ஒரு கை மட்டும் நீட்டுங்க. சத்தியம் பண்ணுங்க. கை நீட்டின பிறகு கண்ணை மூடணும். மூடி சீக்கிரம் வை. நான் மூடி தானே வச்சிருக்கேன். தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்னது? அந்த அம்மா அலறிட்டாங்க. என்ன போட்டா? எனக்கு வெச்சோனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே பண்ணல. ஏடு. தெரியும் இந்த மாதிரி ஒரு தடவை சிங்கிள் பசங்க செட்ல பண்ணி தான் கனிகா மேடம் அழுதுட்டு, கனிகா தானே உங்க பேரு, கனிகா மேடம் அழுதுட்டு கதறிக்கிட்டு போனாங்க. எவன்டா ஆமா பள்ளித்துக்கு ஆசை போட்டா அவங்க மேல. ஆமா. பண்ணாத. சரி ஓகே. டீ காஃபி வந்துச்சு. கெட்ட வார்த்தை சொல்லிருந்தா என்னடா பண்ணிருப்ப? அது ஒண்ணு இல்ல, பீட் பண்ண போட்டுருப்பேன். டிங் வந்துருக்கு அவ்வளவுதான். எனக்கு பள்ளி முடியாது. ஆனா நீ வச்சுக்க, உனக்கு இது கரெக்டா ஆப்டா இருக்கும்டா. இங்க பாருங்க, நான் கொடுத்த gift எனக்கு ஒரு டையா மாட்டிட்டாங்க. அது பாக்கிறது விரல் மாதிரி இருக்கு. நைஸ். எவ்வளவு கியூட் பா நீரு. நான் சொன்னது டீயே. அப்படியே அவளுக்கு பேன் பண்ணு. அது பாரு. அவ்வளவுதான். என் வாழ்க்கையில எனக்கு பொறுமையே கிடையாது. என்ன நீ ரொம்ப சோதிக்கிற. ஏன் நிறுவ நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன கோவம் வருது? ஆமா. இப்படியே கார்ல இருந்து இறங்கி அந்த போக பாருங்க பொட்டேட்டோ லாரி, அதை புடிச்சு ஊருக்கு போய் சரி.
அவ சிரிக்க ஆரம்பிச்சா பிரேக் அடிப்பா, உனக்கு தெரியாது. சாப்பிடுறா, பிஸ்கட் உள்ள விழுந்துருடா. அப்புறம் அந்த பிஸ்கட் எடுக்க இன்னொரு பிஸ்கட் வாங்குவேன். பிஸ்கட்டை காப்பாத்துறேன்னு இன்னொரு பிஸ்கட் வாங்கிட்டு இருப்பேன். என் சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இது ஊரு ஃபுல்லா இதுதான். அப்புறம் அதுவும் உள்ள விழுந்துச்சு. டிப்ரெஷன். காபி காபி காபி. ஆமா காஃபி தான். வெறுத்துட்டான். உனக்கு மட்டும் தான் ரீல்ஸ் நாளைக்கு. ஓகே ஓகே ஸ்ட்ரெயிட்டா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பொண்ணு லேட்டா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சரி விடு, நீங்கள் மேக்கப் போட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இருக்கிறதுலே லேட் இவன் தான். 45 minutes லேட். சரி ஓகே, பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம சென்னை கிளம்புறோம். ஓகே நீ மட்டும் பொட்டேட்டோ லாரியில கிளம்புற. ஏதோ கிளம்பல, இங்கதான் சென்னைக்கு கிளம்பலையா? ஆமா கிளம்பல. இன்னும் 2 days மதுரையில இருந்து இங்க சுத்தி பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம போறோம். வேணும்னா இவரை மட்டும் லாரில வச்சோம். பொட்டேட்டோ இல்ல நீங்களாம் இருக்கிறீங்க, நான் இருப்பேன், அதெல்லாம் கவலை இல்லை. நீங்க இருந்தாலே எனக்கு போறாங்க. ப்ரூஃப் இருக்கு மாமனே. இப்போ வந்து கீழே ஏதாவது சொன்னேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். நல்லா பாத்துக்கங்க இந்த தங்கச்சியை. ஓகேவா? அடி அடிக்கு நாங்க வருவோம். என்ன மாப்பிள்ள? ஓகே. நாங்க நேத்து மதுரையில இந்த மாதிரி கேட்டியே வா மாப்பிள்ள. வாங்க எடுத்துக்க, நீங்க ஒரு எடுத்துக்கலாம். வாங்க போட்டோ எடுத்துக்க. வாங்க 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 வாங்க.